ஸ்ரீ பாடலாற்றி நரசிம்ம பெருமாள் கோவில். இது வந்து நரசிம்மர் அருள்பாலிக்கிறார். இங்க பாருங்க திருப்பதி பாலாஜி. ஸோ சுற்றி தான் கிரிவலம் வரும். அந்த மலைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா விமானம், மச்சவதாரம், குருமவதாரம், வரஹாரதாரம், நரசிம்ம அவதாரம், கால் கீழே தொங்க போட்டு இன்னொரு கால் பார்த்தீங்கன்னா மடிச்சு மடி மேலே வச்சுருக்க. கோவிலோட தலை வரலாறு, யாரால கட்டப்பட்டது, டைமிங் என்ன பிரசாதம் இங்கே வந்து ஸ்பெஷல், அப்புறம் என்னென்ன உற்சவம் நடக்கும் வீடியோவில் சொல்கிறேன். இந்த மேல்மருவத்தூர் கோவில். ஜெய் கிருஷ்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஎஸ் விங்கீஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் கோவில், சிங்க பெருமாள் கோவில் மற்றும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலோட vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா சிங்க பெருமாள் கோவிலோட முக்கால்வாசி இன்ஃபர்மேஷன் நான் அதில் சொல்லியிருக்கேன். இதில் வந்து அதோட பாதி தான் சொல்கிறேன். ஸோ கன்ஃபார்மாக அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது கண்டினியூவேஷனாக இருக்கும். ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தான் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார் சவுத் ஃபேஸிங்கில். ஸோ ஃபஸ்ட்டு தலை வரலாறு பார்த்துலாம். ஜாபாலின மகரிஷிங்கிறவர் தான் வந்து இந்த கோவிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இந்த மகரிஷி பார்த்தீங்கன்னா நாராயணரை வந்து நோக்கி கடுமையான தவம் இருக்காரு. நாராயணர் வந்து நரசிம்மராக வந்து காட்சி அளிக்கிறார் மகரிஷிக்கு, ஜாபாலின மகரிஷிக்கு. ஸோ அவர் வந்து கேட்டுக்கிட்டது தான் வந்து அந்த நெற்றிக்கண் தரிசனம். அந்த அற்புதமான நெற்றிக்கண் தரிசனம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குமே வந்து ஆர்த்தி காமிக்கும் போது திருநாமத்தை வந்து விளக்கிட்டு காமிக்கிறாங்க. சிறப்பான ஒரு விஷயம். பிரசாதம் பார்த்தீங்கன்னா பொடி தோசை ஸ்பெஷல். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், புளி சாதம் மற்றும் நிறைய இருக்குது. 8ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட ஒரு குடவரை கோவில். இது பார்த்தீங்கன்னா கொடிமரம் மலிப்பீடம். இங்கே ஒரு நரசிம்மர் இருக்கார். முன்னாடி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கு, இப்போ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டாக மாறிடுச்சு. இதுலேருந்து 2 hours ஆஃப் ட்ரைவ் ஃப்ரம் சென்னை. ஒரு 25 kilometers தாம்பரம்லேருந்து இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா 7 AM to 12 PM அண்ட் 4:30 PM to 8:30 PM. எனக்கு எக்ஸாக்ட் டைமிங் தெரில, இது வந்து கிடைச்ச இன்ஃபோ. 108 அபிமான சேத்திரம் ஆஃப் வைஷ்ணவாவில் ஒன்றா இருக்குது. ஏப்ரல், மே சித்திரை பிரம்மோற்சவம், பவித்ரோற்சவம் ஜூன் ஜூலை, மாசி மாதம் மார்ச் தெப்போற்சவம், நரசிம்ம ஜெயந்தி எல்லாமே இங்கே நடக்கிற ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து சேவிக்க வேண்டிய ஒரு நரசிம்ம கஷேத்திரம். கண்டிப்பாக வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான தேவி அருள்பாலிக்கிற ஆதிபராசக்தி கோவிலோட கொஞ்சம் கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வீடியோஸ் அலோடு இல்லைன்னு போட்டிருந்தது. ஸோ அதனால் அற்புதமான நாகத்தம்மன் தாய் இருக்காங்க. கொஞ்சம் கிளிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன், கோச்சிக்காமல் பாருங்கள். இவங்க பார்த்தீங்கன்னா மெயினாக உள்ள எழுந்தருளி உள்ள ஆதிபராசக்தி தாய். கொஞ்சோண்டு தெரிஞ்சது, ஸோ ஸ்ரீ வந்து கவர் பண்ணியிருந்தா. ஸோ ஃபுல்லாக எடுக்க முடியலனாலும் கொஞ்சமாச்சும் அந்த தாயோட அருள் கிடைச்சிது. உள்ளே பார்க்கும்போது ரொம்ப இது வந்து மெய் சிலிக்க வச்ச மாதிரி இருந்தது. எப்பவுமே போகும்போது எப்போ போனாலுமே அவ்வளவு கூட்டமாக இருக்கும். இந்த வாட்டி நாங்கள் அவ்வளவு நேரம் வந்து நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம். அந்த தாய்க்கு கண்டிப்பாக கிளம்பிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.